இந்தியாவுல ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு உமன் ஆக்சிடென்டலா இறந்து போயிருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ்ல இப்படி ஒரு உருவம் ரெக்கார்ட்ஸ் பெற்று இருந்திருக்கு. அந்த பெண் கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது பாக்குறதுக்கு அந்த பெண் மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இறந்து போன அந்த பெண்ணை அச்சு அசல் அவங்க உயிரோட வந்த மாதிரி நிறைய பேர் பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அந்த ஃபேக்டரியில பயங்கரமான பேச்சுகள் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதன் பிறகு இப்படி ஒரு ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாக்குற எல்லாரையும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. பொதுவாவே அமானுஷ்யங்கள்னு நம்பப்படுற நிறைய காட்சிகள் கிளியரா தெரியாட்டியும் இந்த ஒரு காட்சி கிளியரா தெரிஞ்சிருக்கு. அதுலயும் இது எக்ஸாக்டா பெண்ணோட உருவத்துல தான் இருந்திருக்கு. மெக்சிகோ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டவுன்ல ஜான் ரிதன்கிற ஒரு நபரோட வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த படி ரெக்கார்ட்ஸ் பெற்றிருந்திருக்கு. ஏன்னா அவருடைய வீட்டுக்கு வெளியில கேட்டை கவர் பண்ற மாதிரியும் அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டை கவர் பண்ற மாதிரியும் காமனா ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காரு. நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வந்த அந்த நபர் இயர்லி மார்னிங் அப்போ இந்த ஒரு உருவத்தை நேராவே பார்த்திருக்காரு. ஏன்னா எந்த ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம ஒரு பிளாக் கலர் ஷேடோ அது பாட்டுக்கா அவருடைய வீட்டை தாண்டி போய்கிட்டே இருந்திருக்கு. இதை நேரா பார்த்த அந்த நபர் ஏதோ ஒரு புகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவம் போயிருக்குன்னு தான் சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இந்த ஒரு உருவம் கிளியரா ரெக்கார்ட்ஸ் பெற்று இருந்திருக்கு. இயற்கைக்கு அப்புறப்பட்ட உருவங்கள்லாம் வெண்மை நிறமா இருக்கட்டும் இல்லனா பிளாக் கலர் ஷேடோவா இருக்கட்டும், அதெல்லாம் சிங்கிளா மூவ் ஆகி தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ரொமேனியா நாட்டுல ரெக்கார்ட்ஸ் பெற்ற இந்த படியில கூட்டமா சில பிளாக் கலர் ஷேடோ மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. அதுலயும் அந்த உருவங்கள்லாம் பார்க்கிறதுக்கு அப்படியே மனிதோட உருவத்துல கிளியரா தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு காட்சி எப்படி சிக்குச்சுன்னா, அங்க லோக்கல்ல வசிக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க எதிர்ச்சியா சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றப்பதான் இந்த ஒரு காட்சி சிக்கவே செஞ்சிருக்கு. பொதுவாவே அமானுஷ்யங்கள்லாம் தனியா ரெக்கார்ட்ஸ் இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா கூட்டமா ரெக்கார்ட்ஸ் இப்படி இதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அமானுஷ்யங்கள்லாம் அட்டாக் பண்றத இத்தனை நாள் வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன்னா இந்த வீடியோல ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டு இருந்திருக்கான். இந்த ஒரு சமயத்துல அவனுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் ஷேடோ தோன்றி அவனை பாத்தீங்கன்னா தாக்கிருக்கு. அந்த பிளாக் கலர் ஷேடோ பார்த்துட்டு பயந்துட்டு தான் அந்த பையன் கீழே விழுந்திருக்கணுங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோவை உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே ஒரு விஷயம் நல்லாவே புரியும். ஏன்னா இந்த பையன் சாதாரண நிலைமையில நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவனுடைய காலை மட்டும் அது பிடிச்சி இழுத்துருக்கு. அதுலயும் இந்த ஃபுட்டேஜ்ல அந்த பையனுடைய கால் இழுக்கப்பட்டது இந்த வீடியோல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகு என்ன, அந்த பிளாக் கலர் ஷேடோவும் மறைஞ்சு போயிருக்கு. அந்த ஒரு சின்ன பையனும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருந்திருக்கான். பேய்களை நான் நேரடியாவே பார்த்திருக்கேன்னு நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா பேய்கள் மூலமா தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இத்தனை நாள் வரைக்கும் யாருமே உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை பேய்களால தாக்கப்பட்ட யாருமே பொழைச்சதே இல்லையோ என்னமோ தெரியல. இந்த வீடியோ பாக்குறப்ப ஒரு சாதாரண பெண் நடந்து போற மாதிரி தானே தெரியுது. ஆனா இந்த வீடியோவை கொஞ்சம் உற்று நோக்கி கவனிச்சு பாருங்க, இது பெண்ணே இல்லங்கிறது உங்களுக்கே புரிய வரும். ஏன்னா பைக்கோட லைட் வெளிச்சத்துல நல்லா தெரிஞ்ச இந்த உருவம் கொஞ்சமா அந்த இடத்துல மாயமான முறையில மறைஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட அந்த உருவத்தோட முழு உடலும் மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா தலை மட்டும் மூவ் ஆகிறது அந்த வீடியோல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பாக்குறப்ப இது என்னங்கிறது தெரியல. ஆனா இது கண்டிப்பா பெண்ணாவே இருக்காதுங்கிறது நல்லாவே தெரியுது. அமானுஷ்ய காட்சிகள்லாம் எத்தனையோ இடத்துல ரெக்கார்ட்ஸ் பெற்று நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒரு ஜெயில ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏன்னா ஒரு சிறை கைதி ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அதோட அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டா இருந்திருக்கு. அங்க டியூட்டில இருந்த 2 வார்டன் அந்த கைதிக்கு என்னதான் பிரச்சனைங்கிறத பாத்துருக்காங்க. ஒருத்தர் அந்த கைதி கிட்ட பேசிக்கிட்டு இன்னொருத்தர் அங்க வீடியோ எடுத்திருக்காரு. அப்போதைக்கு அவருக்கு பின்னாடி வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்ல, அது பாக்குறதுக்கு டோட்டலா டிஃபரெண்டா இந்த கைதி ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இது எதுவுமே புரியாம அந்த 2 வார்டனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காங்க. அதன் பிறகு ரெக்கார்ட்ஸ் பட்ட ஃபுட்டேஜ் செக் பண்றப்பதான் இந்த ஒரு உருவம் சிக்கி இருக்கிறதே அதன் பிறகுதான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. லேட் நைட்ல ஒரு வில்லேஜ்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் நீங்க பாக்குற இந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் பெற்று இருந்திருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாய் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு பயங்கரமா பயந்துகிட்டு அதை பார்த்து குலைச்சுக்கிட்டே வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, அந்த நாய் பயங்கர குழப்பத்தோட என்னன்னே தெரியாம திரும்பி பார்த்து குறைச்சுக்கிட்டே வந்திருக்கு. அப்போதைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளாக் கலர் ஷேடோ பாத்தீங்கன்னா மனிதோட உருவத்துல மூவ் ஆயிட்டு வர மாதிரி இருந்திருக்கு.
ஏன் இந்த நாய்கள் பகல் டைமை விட நைட் டைம்ல அதிகமா குலைக்குதுன்னு சொல்லி இது வரைக்கும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை இது மாதிரியான உருவங்களை பார்த்து தான் நாய்கள்லாம் நைட் டைம்ல குறைக்குதோ என்னமோ தெரியல. நீங்க பாக்குற இந்த வீடியோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இன்ஜினியர் மூலமா தான் இந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டு இருந்திருக்கு. ஏன்னா அந்த இன்ஜினியர் புதிதா கட்டப்படுற அடுக்குமாடி கட்டடத்தோட உயரத்துல இருந்திருக்காரு. அப்போதைக்கு கீழே இருந்து பாக்குறப்போ ஒரு நபருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளாக் கலர் ஷேடோ மூவ் ஆனதை பார்த்துட்டு அவருடைய போன் கேமரால அது எல்லாத்தையுமே ஜூம் பண்ணி வீடியோ எடுத்திருக்காரு. இதை பாக்குறதுக்கு அப்படியே இந்த நபருடைய நிழல் தான் அந்த இடத்துல தெரியற மாதிரி தெரியுது. ஆனா அது கண்டிப்பா ஒரு நிழலே கிடையாது. இந்த இன்ஜினியரோ என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர ஆச்சரியத்தோட தான் பார்த்தது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு.